மக்களே, இன்னைக்கு நம்ம ஷோக்கு ஒரு சூப்பர் டூப்பர் மூவி டீம் தான் வந்திருக்காங்க. எஸ், ரெட் ஃப்ளவர் படத்தோட ஹீரோ விக்னேஷ், டைரக்டர் ஆண்ட்ரூ அண்ட் மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் வந்திருக்காரு. அவங்க எல்லாருமே நம்ம வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். 3 பேருக்கும் ஒரு பெரிய வணக்கம், பெரிய பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா ரெட் ஃப்ளவர் மூவி ரிலீஸ் ஆகி சூப்பரான ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. மக்கள் வந்து பயங்கர ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஹீரோ சர்ட் இருந்து ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, இந்த இதுக்காக தான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தோம். மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்குது. எங்களுக்கு வந்துட்டு இந்த படம் ட்ரெய்லர் வந்துட்டு 30 லட்சம் பேர் பார்த்துட்டாங்க. அப்படிங்கும்போதே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. இந்த படம் வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா வரும், டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டுருக்குது, டிஃப்ரெண்ட்டாக போயிட்டுருக்குது அப்படின்னு நாங்களாம் ஒரு பிளான் பண்ணி போயிட்டு இருந்தோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா வரும், இது எந்த அளவுக்கு ஹிட் அளவுக்கு ஹிட் ஆகாமல் நான் நினச்ச கூட பார்க்கல. ஏன்னா நான் இந்த படம் வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கணும், ஒரு சக்ஸஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக நான் போராடினோம். அதுக்கான நல்ல ரிசல்ட் மக்கள் கொடுத்துருக்காங்க. கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். கம்பேக் எல்லாருமே மக்கள் கொண்டாடுறாங்களே, அந்த ஃபீலிங் எப்படி இருக்கு உங்களுக்கு? ஆமாம், இப்போ வந்துட்டு இப்போ என்ன இப்போ வாஸ் சார் சொன்னார், ஆடியோ லான்ச்சில் சொன்னாங்க, விக்னேஷ் உன்னுடைய உழைப்பு எப்பவுமே தோக்காது, எப்பவுமே நீ உன்னுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, எவன் ஒருத்தன் சின்சியராக ஒருத்தன் உழைக்கிறவனோ அவன் கண்டிப்பாக ஜெயிப்பான் அப்படின்னாரு. அவர் சொன்ன ஒரு ஜாம்புவான் சொன்னது இப்போ பழிச்சிருக்குது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த படம் வந்துட்டு மக்கள்கிட்ட போய் எளிமையாக சேரணும், அது யங்ஸ்டர்ஸ்கிட்ட போய் சேரணும். யங்ஸ்டர்ஸ் ரொம்ப கொண்டாடுறாங்க, வரவேற்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆஹா, வெரி நைஸ் சார். டைரக்டர் சார், நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நீங்கள் இன்னைக்கு கமெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இதில் வந்து நம்ம படத்தில் வந்து ஏஐ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா படத்தில் வந்து ஒரு ஏலியன்கிறது வந்து ஒன்று ரிவீல் ஆகிருக்கும். பேசிக்காக ரெட் ஃப்ளவருடைய லைன் வந்து 3rd வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மால்கம் டைனஸ்டின்னு ஒன்று உலகத்தில் சுப்ரீம் பவர் ஆகிடுது. அவன் என்ன பண்ணுறானாக்கா, இன்னைக்கு அமெரிக்கா மற்ற நாடுகள் மேலே டாக்ஸஸ்லாம் போடுற மாதிரி அவன் மற்ற நாடுகள் மேலே டாக்ஸஸ் போடுறான். இந்த டாக்ஸஸ் பே பண்ணாத நாடுகள் மேலே என்ன பண்ணுறானாக்கா அவன் தே ஜஸ்ட் இன்வேட், படையை எடுக்கிறான். இதை நம்ம இந்தியா மேலேயும் போடுறான். இந்தியாவுக்கு 2047 நீ டாக்ஸ் பே பண்ணுங்கிறான். இந்தியன் கவர்மெண்ட் வந்து அதை இல்லை பண்ண முடியாதுன்னு சொல்லுது அந்த மால்கம் டைனஸ்டியை பார்த்து. அப்போ அவன் என்ன பண்ணுறானாக்கா, நம்ம நாட்டுடைய பெண்கள், விமன் வந்து எல்லாருமே மற்ற கண்ட்ரீஸில் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா அவங்கள வந்து அவன் அடிமைப்படுத்தி அவங்கள அப்யூஸ் பண்ணி அவங்க மேலே அவனுடைய கோபம், வெஞ்சன்ஸ் எல்லாம் காட்டுறான். அப்படின்னா இந்தியா வந்து அவனுக்கு ஓகே சொல்லுண்டு. ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இந்தியன் கவர்மெண்ட் ஒரு மிஷினை அணுகுது. அந்த மிஷின் பேர் தான் ரெட் ஃப்ளவர். அதுதான் படத்துடைய டைட்டில். ஓகே. ஸோ இது நான் ஆரம்பத்தில் டைட்டில் கார்டில் சொல்லும் போதே வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து அவ்வளோ கிளீனாக புரிஞ்சிடுச்சு. நாங்கள் கதோடைய லைன் வந்து அவ்வளோ நேர்கோட்டில் போகுதுனாங்க. ஏன்னா படம் ஃபுல்லாகவே நான் லீனியர் பேட்டர்னில் சொல்லியிருப்போம். 1947. ஏன்னா இதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சார் வந்து அதுல சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் இதை பண்ணிருப்பாங்க. சார் சார் ஃபுல் கதையும் சொல்லிட்டு அப்ப பார்க்க போற ஆடியன்ஸ்க்கும் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயம் இருக்கணும். சொல்றாரு, எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் தெரியிட்டு இந்த படமே வந்து ஒரு டெக்னிக்கலான படம், கதை தெரிஞ்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ டெக்னீஷியன்ஸுமே எல்லாமே ரொம்ப சாதாரண ஆட்கள். சாதாரண நாட்கள்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவங்களுக்கு. டிஓபியில இருந்து மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட். இது எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா யாரையும் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணதில்லை. ஆனா ஆர்டிஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே ஜாம்பவான்ஸ். விக்னேஷ் எல்லாம் இது 56வது படம். நீங்க ஸ்பாட்ல நீங்க இது உணர்வீங்க. அது நீங்க ஃபீல் பண்ணி ஒரு எமோஷன் சொன்னீங்கன்னா கிளிசரின் இல்லாமலே அவர் கண் கலங்கும். ஓகே. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நாசர் சார், YG மந்திரன் சார், நான்லாம் அது இல்லை ஃபாரம்ல பார்த்தேன். நாசர் சாரை பற்றி நம்ம வேர்ல்டில் 400 கோடி மக்களுக்கு தெரியுமா அந்த ஒரு கேரக்டரை பற்றி. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட் நம்ம ப்ராஜெக்டில் நடிக்காருன்னு நான் நினச்சிக்கிட்டேன். அவங்க எல்லாம் எனக்கு அவ்வளோ மைலேஜ் கொடுத்தாங்க. அந்த ஸ்கிரிப்டில் அவர் வந்து ஆர்மி ஜென்ரலாக நடிச்சிருப்பார். YG மந்திரன் வந்து நாட்டுடைய பிரதம மந்திரி நடிச்சிருப்பார் 2047. ஸோ அவங்களுடைய எல்லாமே வந்து அவங்களுடைய போர்ஷன்ஸ் நான் பண்ணேன். ரொம்ப சின்ன இதாக தான் அவங்க வந்திருப்பாங்க. ஆனால் தே டுக் இட் வெரி பர்சனலி. அதை அவ்வளோ டெடிகேட்டிவாக அவ்வளோ இதாக பண்ணி நமக்கு கொடுத்தாங்க. சூப்பர். அதே மாதிரி நம்ம மியூசிக் டைரக்டர் ரொம்ப நேரமாக சைலண்டாகவே இருக்காரு, அவர்கிட்ட கேட்டுடலாம். ஸோ சொல்லுங்க சார், ரெட் ஃப்ளவர் படத்தில் என்ன மாதிரியான பாடல்கள்லாம் எதிர்பார்க்கலாம்? ரெட் ஃப்ளவரில் வந்து ஆக்சுவலாக வந்து எல்லாமே ஹாலிவுட் ஸ்டைலில் தான் இருக்கும். குறிப்பாக வந்து அலைக்காதே அப்படின்னு ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த சாங்கு, அப்புறம் ராஜா நான் சாங்கு. ஸோ அந்த சாங்லாம் கேட்கும்போது ஒரு பெரிய வைப் வரும். கேட்டால் மட்டும் போராது.
இப்ப நீங்க பாடவும் செய்யணும், அப்ப நாங்க வந்து கேட்க போறோம். ஆடியன்ஸ் கேட்ட மாதிரி இப்ப நான் லைவா வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறேன். ஏதாச்சும் ஒரு பாடல் ரெட் ஃப்ளவர் படத்துல இருந்து. அலைக்காதே கண்ணாலே அலைகின்றேன் உன்னாலே உன்விழி. ஸோ அந்த மாதிரி ஹரிப்பிரியா தெரிஞ்சா வருத்தப்படுவாங்க. இவருடைய ஸ்ட்ரென்த் வந்து கம்போசிங். இவர் பார்த்து முதல் தடவை நான் இவரை பார்க்க போகும்போது ஒரு 2-3 பேர் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் இவரை பார்த்தோம். he gave me the desire of my heart. என்னோட இருதயம் என்ன கேக்குதோ இது அந்த மனுஷன் வந்து கொடுத்தாரு. பேசிக்காவே இவர் எப்படின்னாக்கா திஸ் கை நான் முதல்ல பார்க்கும்போது எங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் இதாதான் கான்ட்ராஸ்டா தான் இருந்தது. சண்டைகள்லாம் போட்டீங்களா? சண்டையில அவர் போட்ட, ஏன்னா எனக்கு ஒரு சில பேர்ட்ட நான் ரெஃபரன்ஸ் கேட்டிருந்தேன். அப்ப இவரை கைட் பண்ணாங்க. இவர்கிட்ட போனா இவர் போட்டதெல்லாம் காட்டாங்க எல்லாமே வில்லேஜ் ஸ்டோனு. எனக்கு நான் எதிர எழுந்துட்டேன். உடனே அவர் கோவப்பட்டார் என்கிட்ட. என்ன சார் நீங்க என்ன சார் ஒண்ணுமே சொல்ல போறீங்க? இல்ல சார் இதனுடைய ஜேர்னர்ல அந்த படம் வேற ஃபியூச்சரிஸ்டிக். ஏன்னா இவர் அந்த மாதிரி பண்ணதில்லை. எல்லாமே ராஜா சார் பழைய இது மாதிரி வில்லேஜ் எல்லாம் பண்ணது. இல்ல சார் நீங்க உங்க சிச்சுவேஷனை சொல்லுங்க சார், எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க. இல்ல சார் எனக்கு 2 நாள் டைம் இல்லைன்னு. ஏன்னா ஒரு இடத்துல நீங்க ஒரு மணி படலைனாக்கா அதுக்குள்ள வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்க மாட்டீங்கல்ல. அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஸ்டபானார். இல்லை சார் நீங்கள் கொடுத்துட்டு மட்டும் போங்க சார், நான் பண்ணி வைக்கிறேன். அப்புறம் நான் சொன்ன சிச்சுவேஷன் சார், இந்த மாதிரி அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கு. இதுதான் அவர்கிட்ட நான் சொன்ன சிச்சுவேஷன். அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க, அவங்க 2க்குள்ள டிஸ்பியூட் வருது, 2 பேருமே பிரியிறாங்க. ஆனால் வந்து அண்ணனுக்கு தெரியவே தெரியாது. அது ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று போகுது. இது 3த்தையும் கட் பண்ணி எனக்கு ஒரு 14 செகண்ட்ல இதை சொல்லணும் சார். ஒரு 9 ஷார்ட்ஸ் வரும். அதில் ஹீரோயினோட ஷார்ட்ஸ் தான் ஃபைனலு. ஹீரோ அண்ணன் 2 பேரும் சண்டை போடுற மாதிரி இருக்கும். இதோடைய கன்வே வந்து ஹீரோயினுடைய லுக்லேயே இந்த ஃபீல் போகுது சார். இதுதான் நடந்திருக்கும்னு அவ ஜட்ஜ் பண்ணுவா. இந்த கதையை நீங்கள் சொல்லுங்கண்ணே சார். அவர் சரி சார் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பெருசாக எனக்கும் பாசிட்டிவ் இல்லை. அப்புறம் 2 ஹவர்ஸில் அவரே கால் பண்ணார். சார் ரெடி நீங்கள் வாங்க. நான் சொன்னேன் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. நான் இங்கே கேட்டேன் சார் என் ஸ்டுடியோவில் வாங்க சார், நான் அந்த ஃபீல் படி உங்களுக்கு காட்டுறேன் என்ன சொன்னார். அதே மாதிரி ஒரு ஸ்டுடியோவில் போனேன், அது காட்டினாரு, வேற லெவலில் பண்ணியிருந்தாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் மியூசிக் இல்லை, மியூசிக் போட்டிருந்தாரு. அந்த அட்மாஸ்பியருடைய சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அது யாரோ பசங்களை வச்சு அந்த ஃபைல் ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணை கூப்பிட்டு ஹம்மிங்ஸ் பண்ண வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அதுல லிரிக் மணி அமுதன்னு அவருடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் போல அவர் கூட்டு ஒரு 2-3 வார்த்தைகள் போட்டார். நான் அப்போ அவருடைய எஃபர்ட்டை நான் பார்த்தேன் பாருங்களேன். இதுதான் ஒரு டைரக்டருக்கு வேணும். புரியுது உங்களுக்கு? எண்டாவது அவன் எவ்வளவு பெரிய ஆளு என்ன இதுங்கிறத விட நம்ம ஒரு விஷுவலைசர் நம்ம வரும் பாருங்களேன், அதுக்கு அவனுக்கு கூட நாங்கள் எனிதிங் வி குட் கான்ட்ரிபியூட். அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்புறம் தான் தெரிஞ்சது ஹி இஸ் அ வெரி குட் கம்போசர்மா. அதுக்கப்புறம் ஹி இஸ் அ ரிதம் பாக்ஸ் பிளேயர். அதுக்கப்புறம் நோட்ஸ் எழுதுவார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீஸ் அ சவுண்ட் இன்ஜினியர், குட் சவுண்ட் இன்ஜினியர் டூ. உண்மையை சொல்ல இவர் குட்டி ஏஆர் ரஹ்மான் சார். அப்போ எனக்கு ரொம்ப பெரிய டைட்டில் கொடுத்திருக்காரு உங்களுக்கு. நீங்க அந்த படத்துல ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க ஃபைனல் மிக்ஸ்லாம் பண்ணும்போது ரீ ரெக்கார்டிங் முடிச்சுட்டு பாத்தீங்கன்னாக்கா டால்பி அட்மாஸ்ல இவரும் சிவகுமார் சார் தான். சிவகுமார் சார் வந்து ரஹ்மான் சார் கூட 30 வருஷமா இருக்காரு. அவர் ஹி இஸ் ஆல்மோஸ்ட் 58 இயர்ஸ். ஓகே. இவர் கூப்பிட்டாரு. இவர் வந்து இவங்க 2 பேரும் தான் ஃபுல்லாவே பண்ணாங்க. எனக்கு அதனால ரொம்ப ஈஸியா இருந்தது. அது ஒரு காம்போ பாருங்களேன். இவருடைய வைப் வந்து படம் ஃபுல்லாவே இருக்குமா அந்த அளவுக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இஸ் வெரி ஃபாஸ்ட் அண்ட் குயிக் கிராஸ்பிக் பவர். ஒரு நாள்ல முடிச்சிட்டாரு ஒரு பாட்டுலாம். ரொம்பலாம் ஒண்ணு எடுக்கவே இல்லை, ஒரே நாள்ல முடிச்சா 3 பாட்டு 3 நாள்ல முடிச்சிட்டாரு. ரீ ரெக்கார்டிங் மட்டும் 6 days போச்சு எங்களுக்கு. இவர் வந்து நோட்ஸ் எழுதுறதுனால ஹங்கேரியன் ஆர்கெஸ்ட்ரா பண்ணிருக்காங்க. பிஜிஎம் இந்த வார் பிஜிஎம்ல வந்து செல்லோ பேக் பைப்பர்லாம் வேணும். ஸோ அப்போ நாங்கள் பேசும்போது என்னக்கா இது நம்ம வந்து ஃபாரின்லாம் போகணுமா என்னென்ன கேட்டேன். இல்லை சார் எல்லாமே ஆன்லைன்லேயே பண்ணிடலாம். இவர் தான் எனக்கு அந்த இதை ஷேர் பண்ணது, அந்த நாலேஜ். இந்த மாதிரி ஒரு டீம் இருக்குன்னு ஒரு 3 கால் ஷீட் போனால் போதும் சார் நம்ம பண்ணிடலான்னாரு. அதே மாதிரி அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். அது கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஃபுல்லாக வரும். அது ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். சூப்பர் சார். நாங்கள் வந்து ஆவலாக காத்துட்டு இருக்கோம். ஏன்னா வீக்கெண்ட் கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்து என்னோட ஃபேமிலியோட போய் டெஃபினட்டாக பார்க்க போகிறேன். அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் படத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேன். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட டீ பார்ட்டி ஆவலாக காத்துட்டு இருக்கு. உங்களுக்காகவே நாங்க ஏகப்பட்ட டீ வந்து ரெடி பண்ணிருக்கோம். ஹீரோ சர்ட் இருந்து ஆரம்பிச்சிடலாம். சார் டீ குடிப்பீங்கல்ல சார்? டீ மட்டும் குடிப்பேன், காஃபி கிடையாதா? காஃபி சாப்பிட மாட்டேன். அப்படி நல்ல வேலை, உங்களுக்கு ஏகப்பட்ட டீ தான் நாங்க வச்சிருக்கோம். ஜிஞ்சர் டீ, சென்சா, பிளாக், மின்ட், மசாலா, மாச்சா, எது வேணும் உங்களுக்கு? மாச்சா நான் டீ சாப்பிட்டு இல்லை, ஜிஞ்சர் டீ சாப்பிட்டு இருக்கிறேன். இது மாச்சா ஜப்பான் டீ. அப்படியா? சாப்பிடலாமா? ஓகே. மாச்சா டீ ஜப்பான்ல இருந்து வரதுனால 1500 ரூபாய் சார். ஜிபே பண்ணிடுறேன். இப்ப கேஷ் கிடையாது, கேஷ்ல வச்சுக்கிறது இல்ல, ஃபுல் டிஜிட்டல் தான். ஆமா, டிஜிட்டல் தான். ஓகே, நைஸ். படத்துல வர மாதிரி ஃபுல்லா அட்வான்ஸ்டாவே நம்ம போறோம். சூப்பர். மாச்சா டீ உள்ள நீங்க வந்து டீ இருக்கும்னு நினைப்பீங்க. டொன்டடாயின் ஒண்ணுமே இல்ல. கரெக்டான விஷயம் வந்திருக்கு.
என்னது சார் இது? லவ். கரெக்ட், எஸ். ஆக்சுவலாக இந்த கேள்வியை கேட்டே ஆகணும். ரெட் ஃப்ளவர் படம் வரப்போகுது அப்படின்னு மக்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு தெரியுமா? ஒரு போஸ்டர், பயங்கர ரொமான்டிக்கான ஒரு போஸ்டர், அப்படியே அந்த லிப் லாக் சீனோட ஒரு போஸ்டர்ல தான் தெரிய வந்துச்சு. ஸோ சொல்லுங்க சார், ரொமான்ஸ் எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரெட் ஃப்ளவர் படத்தில்? இந்த மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க, ரொம்ப வரவேற்பு இருக்குது. உண்மையாலுமே அந்த சீனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஹீரோயினி இப்போ நம்மனாச்சு ஜென்ஸு, இப்போ நான் எனக்கே பெரிய வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. எல்லாமே சொன்னாங்க, ரொம்ப பார்த்துட்டு ரொம்ப சண்டை போட்டாங்க. சரி சொல்லி சமாளிச்சிட்டேன். பட் அந்த பொண்ணு இன்னும் கல்யாணமாகாத பொண்ணு, சரி லிப்லாக் அப்படின்ட்டு. பட் அந்த பொண்ணு டைரக்டர் கதை சொன்னார், இந்த சீன் சீன் அப்படி இருக்குது அப்படின்ட்டு. அது பொண்ணு நடிகை மட்டும் கிடையாது, அவர் சீஸ் ஆர்கிடெக்ட். ஓகே, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்குது. கதைக்கு தேவைப்படுது அப்படிங்கிற உடனே அந்த லிப்லாக் நான் கொடுக்குற மாதிரி கிடையாது, அந்த பொண்ணே கொடுக்கணும். அந்த பொண்ணு கொடுக்கணும். ஏன்னா நான் 2000-3000 கிலோமீட்டர்லேருந்து அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஃப்ளைட் பண்ணி வந்திருப்பேன். அப்போ நான் கேட்பேன், நான் உன்னை இவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கிறேன், அவர் டின்னர் விக்கி டின்னர் ரெடி அப்படிமா, நான் டின்னர் சாப்பிடுவா அவ்வளோ தூரத்தில் வந்தேன் அப்படின்பா. அவள் புரிஞ்சுக்கிட்டு அவளை என்னை லிப் லாக் பண்ணுவான். அது கதை சீனுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே, நிஜமாலே கதைக்கு தேவைப்பட்டுச்சா இல்ல விக்னேஷ் சாரோட ஃபேன்ஸ்க்காக நீங்க வெச்சீங்களா? இல்ல அது என்னன்னா, நான் அந்த ஹீரோயின் கேரக்டர் நிறைய பேர் இந்த ஸ்கிரிப்டை என்னையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நான் யாருக்குமே சர்ப்ரைஸ் கொடுக்க மாட்டேன். இதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்ககிட்ட இந்த இடத்துல இங்கே பிக்னி போடணும், அதே மாதிரி இந்த இடத்துல லிப்லாக் இருக்குன்னு முதல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்டாக தான் சொல்லுவேன். பாசிட்டிவாக சொல்கிறத விட இதை சொல்லுவேன். அதே மாதிரி தலைவாசல் விஜய் சார்ட்ட கூட நான் வில்லனாக நடிக்கும் போது சார் கடைசியில், ஏன்னா அவங்கெல்லாம் லெஜெண்ட்ஸ் ஓரளவுக்கு வந்துட்டாங்க, கடைசி ஷாட்டில் உங்களை ஹீரோ முட்டியில் சுட்டுருவான் சார், நீங்கள் 3 நிமிஷம் நீடில் ஒன்று போட்டிருப்பீங்க, உங்கள் மேலே கால் வச்சு தான் டயலாக்கே இருக்கணும். ஏன்னா இதுதான், ஏன்னா அவங்க நல்ல இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம கடைசியில் சொல்லணும் வைங்களா, இல்லை இதை நான் பண்ண மாட்டேன்றாங்க சில வித. நான் அதை நான் பார்த்து வந்திருக்கேன் வெளியிலேருந்து பார்க்கும்போது. அதனால் முதல் இது அந்த நெகட்டிவ் எது ரொம்ப போல்டு இதுவோ நான் அதை நான் முதல்ல சொல்லிடுவேன். அப்போது பார்த்தீங்கன்னா மனிஷா ஜஷ்னானி அவங்களுக்கு ரொம்ப இது பரவாயில்லைங்க, எனக்கு சர்ப்ரைஸே கொடுக்கல, ஸ்பாட்டில் இந்த சர்ப்ரைஸ் இருக்காரு, இதுதாங்கிறது ஃபுல்லாக அவங்க ரெஃபரன்ஸும் காட்டிடுவேன், இந்த மாதிரி தான் இருக்குன்னு அவங்களுக்கு காட்டிடுவேன். ஏன்னா அது ஒரு இலுசினேஷனான ஒரு கேரக்டர், அது ஒரு ரியலும் கிடையாது இதுவும் கிடையாதுங்கிற மாதிரி ஒரு மைக்கிள் வரும். அந்த ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள போகும்போது அவன் ஃபுல்லாகவே அவளை ஒரு ட்ரீம் கேர்ள் மாதிரி தான் பார்ப்பான். ஸோ அந்த செக்மெண்ட்டில் நீங்கள் இருப்பீங்க, ஆனால் ஒரிஜினல் உங்கள் போர்ட்ரேட் அந்த மாதிரி இருக்காதுண்ணே. கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே தான் பிஜிஎம்மும் போகும், படத்துடைய கிளைமேக்ஸ் மூவே உங்கள் மேலே, போஸ்ட் கிளைமேக்ஸ் உண்டு அதுவே உங்கள் மேலே தான் போகும்னே. ஷி ரியலி டுக் இட் வெரி பாசிட்டிவ். அதனால அவங்க எந்த இடத்துலையுமே ஸ்பாட்ல இது பண்றதோ அதுவோ ஒண்ணுமே கிடையாது. அவங்க சொன்னதை ஷி ஜஸ்ட் ஹானர்ட் இட். ஓகே, விக்னேஷ் சார் நீங்க சொல்லுங்க, ரொமான்ஸ் எவ்வளவு சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு ரெட் ஃப்ளவர் படத்துல? லவ் ஒரு ரொம்ப கொஞ்சமா இருக்கு, ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாரு. ஓகே, இல்ல இந்த தாமரை பூவுக்கும், ஏன்னா அந்த பாட்டு இப்ப வரைக்கும் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோஷியல் மீடியாலாம் திறந்தாலே உங்களோட பாடல் தான் பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி பாடல் எதிர்பார்க்கலாமா ஆடியன்ஸ்? அதான் இப்போ சூப்பர் சாங் இருக்குது. நான் சொன்னார், அலைக்காதே என்னை அலைக்காதே. அது இந்த படத்தில் 3 சாங் இருக்கு, 3 பெரிய ஹிட் ஆகும் பாருங்க. ஓகே, ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகு, ரொம்ப அவ்வளோ இந்த மெலோடி அவ்வளோ இருக்குது. அந்த அலைக்காத சாங் மெலோடி ரொம்ப நல்லா இருக்குது. தாமரைப்பூ சாங்க்கு மாதிரி ஹிட் ஆகும். அந்த அலைக்காத அந்த வரிகள், அந்த பிக்சரேசிங்கு எல்லாமே ரொம்ப அழகா அமைஞ்சிருக்குது. அண்ட் இப்போ அடுத்ததா நீங்க தான் சார் டைரக்டர் சார், நீங்க தான் சூஸ் பண்ணோம் எந்த டீ வேணும். எனக்கு நம்ம ஊர் ஜிஞ்சர் டீ கொடுங்கம்மா. ஜிஞ்சர் டீ உள்ளே நீங்க எதிர்பார்த்த ஜிஞ்சர் டீ இல்லை, வெங்காயம் தான் இருக்கு. சோ சொல்லுங்க, ரெட் ஃப்ளவர் படத்துல என்ன மாதிரியான எமோஷனல் காட்சிகள்லாம் நாங்க எதிர்பார்க்கலாம்? இதுல பாத்தீங்கன்னாக்கா விமனை நல்லா போர்ட்ரேட் பண்ணி காட்டிருப்பேன். இன்னைக்கு பாருங்களேன், இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னாக்கா விமன் எம்பவர்மெண்ட், அதை தாண்டி பெண்களுக்கு பயங்கர அநீதிகள் எல்லாமே நடக்கு. நான் எப்படி பார்க்குறேன்னாக்கா, ஒரு பெண்ணுங்கிறவ அவளும் ஒரு ஆண் தான். உமன்கிறது ஊம் ப்ளஸ் மேன். இந்த படத்தில் என்ன பண்ணியிருப்பேனாக்கா, அந்த அக்ஷாங்கிற கேரக்டர் நான் டிசைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப போல்ட் டேரிங் கேரக்டர். அதான் வெறும் கிஸ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த இடத்துல அவள் யாரை கிஸ் பண்ணுவானாக்கா, இவன் தான் இவளுடையவான்ங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிடும். அவங்க 2 பேருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு செப்பரேஷன் இருக்கும், ஒரு 6 months கிட்ட. அது அவன் அன்னைக்கு அங்கே வாரானே தெரியாது, சர்ப்ரைஸ் அவளுக்கு. ஸோ அப்போ போகும்போது அவன் சொல்லுவான், அவள் அவளுக்கு பிரெட் இது கொடுக்கும்போது 4700 kilometers நான் ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் ஆஃப்டர் 6 months, எனக்கு வெறும் பிரெட் அண்ட் ஒயின் தான்வா.
அப்போ அவ என்னக்கு அந்த இடத்துல வார்த்தைகளே இருக்காது. ஷி ஜஸ்ட் போல் டேரிங்லி கோ அண்ட் கிஸ் ஹிம். கடைசியில் அந்த கேர்ளை பார்த்தீங்கன்னாக்கா அந்த அக்ஷாங்கிற ஹீரோயின் கேரக்டர் கொல்ற மாதிரி தான் வச்சிருப்பேன். அதான் இது நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கேரக்டர் நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த விமன்ங்கிறது வந்து வூம் பிளஸ் மேன், அவளும் அந்த பொண்ணுங்கிறது ஒரு மேன் தான். நீ வந்து ஒரு பொண்ணை ரொம்ப வெறுப்பேத்தினா அவளுக்குள்ள மேன் கேரக்டர் வெளியே வந்துரும். அதுதான் அந்த படத்துல காட்டியிருப்பேன். சோ இதுல வந்து விமன் பவர் வந்து ரொம்ப அழகா காமிச்சிருக்கீங்க. என்ன கண்டிப்பா ஒரு பொண்ணுங்கிறவங்க வந்துட்டு பூ மாதிரி மட்டும் இருக்க மாட்டாங்க, அவ புயலாம இருப்பா, நெருப்பாம இருப்பா அப்படிங்கறத இதுல சொல்லியிருப்பாரு. வெரி நைஸ். ஸோ அவளா காத்துட்டு இருக்கோம் அந்த ஃபயரை வந்து பாக்குறதுக்காக ஸ்கிரீன்ல. அண்ட் மியூசிக் டைரக்டர் நீங்க தான் சூஸ் பண்ணும். பிளாக் மின்ட் மசாலா செஞ்சா மின்ட் பாத்துடலாமா? உங்களுக்கு சூப்பரான விஷயம் வந்திருக்கு. மணி வந்திருக்கு. பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. சோ நீங்க வந்து எங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லுங்க. நீங்க ஃபர்ஸ்ட் வாங்கின salary எவ்வளவு காசு? ஃபர்ஸ்ட் ஒரு சாங் ஒர்க் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 50,000 அந்த மாதிரி salary கொடுத்தாங்க. ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் salary. ஆமா, சூப்பர். விக்னேஷ் சார், நீங்க சொல்லுங்க. நீங்க நம்ம சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 80s 90sலயே வந்தாச்சுல, நீங்க வாங்கின இல்லைங்க, நீங்க வேற 90s பீடியில வந்தீங்க, 92ல வந்தீங்க, early 90s அப்படி சொல்லிக்கலாம். ஓகேவா, early 90sல வந்தீங்கல, ஞாபகம் இருக்கா உங்களோட ஃபர்ஸ்ட் salary எவ்வளவு? கண்டிப்பா 21,000 சின்னத்தாய் படத்துக்காக வாங்கினது. 21,000 அது வந்து தவணை முறையில் கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். அது வந்துட்டு என்ன, தீபாவளிக்கு அப்போ ஊருக்கு போகிறதுக்காக தரேன்னு சொல்லிட்டு அந்த மேனேஜர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பணத்தை வந்துட்டு அவர் ஆட்டை போட்டுட்டு, நம்ம புது ஆர்டிஸ்ட் தானே, புது மூணு தானே, ப்ரொடியூசர்லாம் கொடுத்துட்டாங்க, அவர் ஊருக்கு போகிறாங்க, அவருக்கு 5,000 ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவர் எனக்கு கொடுக்கல. நைட்டு 12 1 மணி வரைக்கும் எனக்கு அந்த அமௌண்ட்டு கொடுக்கவே இல்லை. ஏன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு சினிமா படத்தை நடிச்சிட்டு அந்த வில்லேஜுக்கு போகணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். நைட்டெல்லாம் போயிடுறேன், அழுகையாக வருது. ஏன்னா மறுநாள் தீபாவளி, மணி 12 மணி. சரி நம்ம ஹீரோவாயிட்டு நம்ம போகிறோம், எங்கள் பாட்டியை பார்க்க போகிறேன். எங்கள் பாட்டி தான் அங்கே ஊரில் இருக்காங்க, அவங்க பார்க்குறதுக்கு அவங்களுக்கு சிறையெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், ரொம்ப கனவுகளோடு இருக்கிறேன். கொடுக்கவே இல்லை அந்த பணத்தை. அவருக்கு தீபாவளி வந்துட்டு எனக்கு ஊருக்கு அனுப்பவே இல்லை, நான் ஊருக்கு போகவே இல்லை. அது ரொம்ப கொடுமையான தீபாவளியாக இருந்துச்சு. அதான் ஃபஸ்ட்டு சம்பளம் 21,000. ஸோ அது எப்படியோ வாங்கியாச்சு. வாங்கினேன் அந்த மாதிரி. ஓகே, சோ இப்போ விக்னேஷ் சார் நீங்க தான் சூஸ் பண்ணும். பிளாக் வேணுமா, செஞ்சாவா, மசாலாவா? உங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு பார்ப்போம். அப்படியா? சரி, மசாலா டீ. மசாலா பார்த்துடலாமா? ஓகே, மசாலா உள்ளே என்ன அல்வா கொடுத்துட்டாங்க சார், அல்வா கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்திருக்கிறது அல்வா. சோ எஸ், அல்வா பேஸ் பண்ணி என்ன கேள்வினா, வாழ்க்கையிலேயே நீங்க வாங்கின மறக்க முடியாத அல்வா நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியிலனா என்ன அல்வா? மறக்க முடியாத நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு சேது படம் பண்ண வேண்டியது மிஸ் ஆயிடுச்சு. அப்புறம் சேது படம் நாங்க என்ன கேள்விப்பட்டோம்னா, உங்களுக்கு அப்ப டேட்ஸ் வந்து தப்பான இது, நீங்க பிஸியா இருந்தீங்க. பிஸியா இருந்தா அது ஓகே, பட் அதுக்காக மட்டும் கிடையாது. என்னை வச்சு படம் ஆஃபீஸ் போட்டு பூஜையெல்லாம் போட்டாங்க. பூஜை போட்டு ஷூட்டிங் போகிற நேரத்தில் அந்த ப்ரொடியூசருக்கு பணம் இல்லை, அதனால் ஷூட்டிங் போக முடியல, அதெல்லாம் நின்று போச்சு. அப்புறம் நானும் பிஸியாக ஷூட்டிங் போயிட்டு, அப்புறம் என் கூட இருந்த பாலா என்னை ரூம் போட்டு காலி பண்ணி போயிட்டார். அவர் போய் ஒரு 2 வருஷம் கழிச்சு அப்புறம் விக்ரம் வச்சு பண்ணாங்க. அது ஒரு வேணா ஒரு அல்வா நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதுதான் வந்து ஒரு மறக்க முடியாத அல்வா. ஆமா ஆமா. ஓகே, நீங்க கொடுத்திருக்கிற அல்வா சார்? நான் நிறைய கொடுத்துருக்கிறேன். யார் உங்களோட கேர்ள் ஃபேன்ஸ்க்குலாம் அப்ப கொடுத்தீங்களா 90sல? அப்படிலாம் கிடையாது. நேச்சுரலா நம்ம ஒவ்வொரு லைஃப்ல ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டாக போயிடுவோம். பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லுவோம், ஏதோ அங்கே போய்ட்டு வந்து சும்மாச்சு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சொல்லுவோம், ஏதாவது சின்ன சின்னது தான், பெரிய யாரையும் ஹேட் பண்ணுற மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஓகே, நிஜமா எல்லாரும் லைஃப்லேயும் இருக்குமே. வைஃப்ட்ட கொடுக்குற அல்வா எப்போ பாரு நீங்கள் இந்த ஒரு அல்வா கொடுப்பீங்கன்னா என்ன அல்வா கொடுப்பீங்க ஒய்ஃப்க்கு? ஒய்ஃபுக்குறா இப்படி அதான் நாங்கள் இப்போ எங்கேயாச்சும் நான் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நான் அந்த டைமுக்கு வீட்டுக்கு போயிட முடியாது, வேறு எங்கேயும் இருந்திருப்பேன். அவங்ககிட்ட போய் சொன்னோம்னா உண்மையான ரீசனை சொன்னால் திட்டுவாங்க. அதுக்கு ஏதாச்சும் போய் இது சொல்லி சமாளிச்சிட வேண்டியதுதான். சமாளிச்சுட்டு அவங்களுக்கு கொடுத்தா அல்வா கொடுத்துட வேண்டியதுதான். நைஸ் நைஸ் நைஸ், சூப்பர். ஸோ டேரக்டர் சார் நீங்கள் தான் சூஸ் பண்ணும். பிளாக் வேணுமா செஞ்சா? நான் ஃபுல்லி ஸ்டஃப்டு, எனக்கு நான் டீ வேண்டாம். உங்களுக்கு என்ன டீ வேணும் சொல்லுங்க. நீங்க என்ன டீ வேணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். பிளாக் வேணுமா செஞ்சா வேணுமா? செஞ்சாங்கிறது சைனா டீ, பிளாக் நம்ம டீ தான். நம்ம டீ கொடுங்கம்மா. பிளாக் டீ. பிளாக் டீயா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஜிஞ்சர் டீ கொடுங்க. பிளாக் டீ உள்ளே
தப்பிச்சிட்டீங்க. அப்படியா? Black tea உள்ளே பேட்டரி. ஓ praise the Lord. So battery வந்திருக்கு. Okay, good. Very good. ரெட் ஃப்ளவர் படத்துல யார் வந்து ஃபுல் டைம் சார்ஜ்லயே இருப்பாங்க இந்த பேட்டரி மாதிரி? என்னப்பா இவங்க சார்ஜே குறைய மாட்டேங்குதுன்னா எந்த ஆக்டர் சொல்லுவீங்க? ஹீரோ தான் இந்த படத்துல. இல்ல ஏன்னா இது வந்து மிகைப்படுத்தி பேசுறது இல்ல. ஏன்னா ஒரு படம் முடியணும்னா நான் அதை உணர்ந்தேன் பாருங்க என் அனுபவத்தில். நான் நினச்சேன் ஒரு தயாரிப்பாளர் இருந்தால் படத்தை எடுத்து முடிச்சிடலாம். ஒரு டைரக்டர் வந்து செம்ம சவுண்ட் நாலேஜ் இருந்தால் நடக்கவே நடக்காதுங்க. உங்களுக்கு வந்து ஹீரோவுடைய இது வேணும், இன்வால்மெண்ட் வேணும் படத்தில். அதாவது ஹீரோனா வெறும் நடிச்சு முடிச்சுட்டு கொடுத்துட்டு போகிறது கிடையாது. இதில் உள்ள 15 ஆர்டிஸ்டும் சாருக்காக வந்தாங்க. நான்லாம் போய் கதை சொல்லிலாம் நாசர் சார்ட்டெல்லாம் ஏன் டேலண்ட் படிலாம் ஒரு டேட் கொடுக்கவே இல்லை. ஓகே, நீங்க தான் சொல்லி அப்ரோச் பண்ணீங்க? இல்ல, சார் மூலமா தான் பண்ணோம். எல்லாமே சார் பண்றாங்க. அதனால சார் கேட்டீங்கன்னா அவங்ககிட்டலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 days 5 days அந்த மாதிரி தான் கேட்டிருந்தேன். அவங்களாம் மினிமம் 10 days இருந்தால் தான் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா சாருக்காக தான் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் பவர் தான் அது. கடவுள் வந்து இவர் இல்லைன்னா உண்மையாவே இந்த ரெட் ஃப்ளவர் ப்ராஜெக்ட் வந்து விக்னேஷ் சார் இல்லைன்னா வேற யாரும் வந்து எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் நடிச்சு கொடுத்துட்டு அப்படி போகிற மாதிரி இருந்ததுன்னா நடக்கவே நடக்குது. இவர் உண்மையாகவே அவர் ஒரு கோ டைரக்டர் மாதிரி என் கூட இருந்தார். ஸ்பாட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் முடிச்சுட்டு அவருடைய இது முடிஞ்சிடும். அவருடைய இது மத்தியானத்துக்குள்ள ஒரு செஷன் முடிச்சிருவேன். அடுத்தது வந்து சஜஷன்ஸும் மற்ற காம்பினேஷன்ஸ் போனால் ஆனால் இருப்பார் ஸ்பாட்டில். கேரவன் கூட போக மாட்டார். நம்ம படத்திலேயே ரொம்ப இதை நாசர் சாரும் இவரும் தான் கேரவனே யூஸ் பண்ணாத ஆட்கள். ஓகே, இன்ஃபேக்ட் இவருக்கு வந்து நான் தெரியலன்னா சொன்னேன், சார் யூ ஜஸ்ட் ஸ்வெட்டிங், நீங்கள் கண்டிப்பாக போகணும் போயே. ஆனால் இல்லை சார், ஏன்னா அவர் இந்த ப்ராஜெக்டை வந்து ரொம்ப நிறைய அவர் பிட்ரையல் நிறைய பேர் அவர் சொல்லி அந்த மாதிரி பார்த்துட்டு இல்லை நான் இருந்துடுறேன் சார் ஏன்னா இதில் நிறைய லேயராக ஷூட் பண்ணுறோம். 2 பேர் இருப்பாங்க. ஏன்னா இதில் வந்து லைவ் ஷூட் அதிகம் படத்தில், கிட்டத்தட்ட 79 லொகேஷன்ஸு. அப்போ லைவ் ஷூட்ஸ் தனி, சிஜி எலிமெண்ட் தனி, 3D மேட் பெயிண்டிங் தனி. இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பாட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி. ஆனால் க்ரீன் மேட் வந்து ரொம்ப கம்மி, எல்லாமே லைவ் ஸ்பாட்டில் தான் பண்ணோம். அதனால இது எப்படி வரும் என்ன வருங்கிறது நான் உள்ள வரக்கு முன்னாடி லொகேஷன் வந்து சாருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அப்போ அந்த எமோஷன் நாங்கள் எடுக்கிறது வைக்கிறது அதெல்லாம் எப்படி வருது எல்லாத்துலேயுமே வந்து அவருடைய இது எனக்கு ரொம்ப ஃபுல் சார்ஜ் வந்து படத்தை ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது ஃபுல் சார்ஜர் இருக்கு. வீட்டுக்கு போகணும் வச்சுங்க, இப்படி தான் ஒரு கால் ஷீட்லாம் இருக்காது, டெய்லி 2 கால் ஷீட் கம்பல்சரி இருக்குது. காலையில் 6 மணிக்குனா இவர் 5 மணிக்கே வந்துடுவார். 7 மணிக்கெலாம் ஃபஸ்ட் சார் எடுத்துடுவாங்க. பதினாறு நைட்டு 12 1 மணி 2 மணி ஷூட்டிங் முடியும். டெய்லி முடிஞ்சுன்னா போய் வீட்டுக்கு அங்கே இருக்கிற வரைக்கும் சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது, வீட்டுக்கு போனால் சார்ஜ் இறங்கிடு. அது மறுநாள் தான் எந்திரிக்க முடியும். அந்த அளவுக்கு ஃபுல் சார்ஜரையுமே காலி பண்ணி தான் அனுப்புவார். சார்ஜ் போடுறது வீட்டுக்கு போகிறேன். ஆமா, அவங்க போய் சார்ஜ் போட்டு வந்துட்டாரு. ஓகே, நைஸ். அதே மாதிரி உங்களுக்கு காம்பினேஷன் ஷாட்ஸ் வந்து யாரோட எந்த ஆக்டரோட நிறைய இருக்கும் சார்? அவரோட நடிக்கும் போது எனக்கு சூப்பரா இருந்துச்சுன்னா எந்த ஆக்டர்? எல்லாருமே லெஜண்டுங்க, பயங்கரமான லெஜண்ட்ஸ் எல்லாமே. ஓஜி மகேந்திரன் சார், நாசர் சார், தலைவர் சார், விஜய் சார், நிலகல்வி சார், எல்லாருமே அவங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே எனக்கு வந்து இந்த ஃபாரினர்ஸ் ரஷ்யன் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. அவங்களோட தான் ஃபைட் பண்ணும்போதெல்லாம் இருந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு. ஃபைட்ல நிறைய ஒரிஜினலே அடி வாங்கியிருக்கேன், நல்லா அடிச்சிருவாங்க. அதெல்லாம் நிறைய ஏன்டா அடிக்கிறீங்கலாம் கேட்க முடியாதா? அவங்களுக்கு புரியாது தமிழ். அவனு வந்து என்ன அடியும்பான், என்னைய வந்துட்டு அடியும்பான். கமான் டச் மீ டச்லாம் வேண்டாம்னா நோ ப்ராப்ளம், டச் மீ அப்படிம்பா. ஐயோ, நான் வந்து லைட்டாக தான் அடிப்பேன். அவன் வந்து டச் பண்ணாதான் அவனுக்கு ஃபீல் இருக்குது அடித்த மாதிரி. தப்புன்னு அடிப்பான். ஐயோ பயங்கர வலிக்குது, அவ்வளோ அடிப்பது இருக்கு. அதே மாதிரி இப்போ மக்கள் வந்து உங்களை ஒரு டிஃப்ரெண்ட்டான பரிமாணத்தில் பார்க்க போகிறாங்க. ஏன்னா வந்து வில்லேஜ் கான்செப்டுக்கே வந்து உங்களை தான் வந்து அவங்க டக்குன்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகும் மைண்டில். அப்படிங்கும் போது நீங்கள் வந்து வாண்டடாக தான் இந்த ஸ்கிரிப்டை வந்து சூஸ் பண்ணிங்களா? மக்கள் வந்து என்னை இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லையும் பார்க்கணும், நான் வில்லேஜ் பேஸ்டு மட்டும் அந்த ஒரு மைண்ட் செட்லேருந்து மக்கள் மாறணுங்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்ல இந்த மூவியை வந்து சூஸ் பண்ணீங்களா? இப்போ நான் வந்துட்டு சினிமாவில் வந்துட்டு கொஞ்சம் பிரேக் ஆகி நான் வந்து பிஸ்னஸ்க்கு போயிட்டேன். மறுபடியும் ரீஎன்ட்ரியா சினிமாவுக்கு வரும்போது ஒரு வித்தியாசமான படத்தில் நம்ம உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆகணும், அது மக்களுக்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கு பிடிக்கணும், குறிப்பாக யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கணும் அப்படின்னு மெயின் செட்டில் இருந்தேன். எனக்கு இந்த டைரக்டர் வந்து இந்த பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, அந்த கதையை ரொம்ப பிடிச்சது. இவர் ஸ்டைலு, இவருடைய ஒர்க்கிங் ஸ்டைலு, இவருடைய நாலேஜ் எனக்கு சிங்க் ஆச்சு. ஆனால் அப்புறம் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருந்தேன், எஜுகேஷன் பற்றி சம்மந்தப்பட்ட ஒரு பிஸ்னஸ். ஆனால் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கும் போது நம்ம வந்து அதை விட்டுட்டு வர முடியாது. அதில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். நம்மளும் இந்த இந்த படத்தை நான் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறது, சோலோவை பண்ணுறதா இருந்துச்சு. இவர் இந்த படத்தை அதனால் வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணலான்னாரு. அப்புறம் போய் ஜெய் சாரை வச்சு போயிட்டார். அப்புறம் ஜெய் சார் படம் நின்ன உடனே வந்தாங்க. வந்துட்டு இந்த கதை சொன்ன உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, ரொம்ப இருந்துச்சு. ஏன்னா இதாண்டா நமக்கு அருமையான படம். ஏன்னா நம்ம நினச்ச மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பழைய விக்னேஷ், வில்லேஜ் விக்னேஷே இல்லை.
ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் இவர் மேலே எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்னா இவர் நல்லா பண்ணிடுவார், செஞ்சிருவார். இவர் ஜெய் நடித்த படத்தை பிரேக்கிங் நியூஸில் எனக்கு போட்டு காமிச்சார். ஓகே, சூப்பராக இருந்துச்சு. சரி இதில் பண்ணிடலான்ட்டு டக்குன்னு பிடிச்சிட்டேன். அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஆமாம் ஒத்துக்கிட்டேன். ஆமாம். அண்ட் மியூசிக் டைரக்டர் அவர்களே உங்களுக்கு தான் கடைசியா தான் செஞ்சாட்டி இருக்கு. ஓபன் செஞ்சாட்டி பண்ணிருக்கீங்க. ஏதாவது லக்கிங்க படம் வருது எனக்கு பாருங்க, அல்வா வருது. எஸ், செஞ்சாட்டி உள்ள என்ன இருக்குன்னு பாத்துடலாம். என்னது எரேசரா? இரேசர் வந்திருக்கு. சோ இரேசர் வச்சு உங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்கலாம்? நீங்க வந்து சூப்பரான ஒரு பாட்டு வந்து கம்போஸ் பண்ணிருப்பீங்க இந்த ஒரு கதைக்காக. பட் டைரக்டர் கேட்டோன்னே அட வேணாம்ப்பா அப்படின்லாம் சொன்னாரா? இரேஸ் பண்ணிட்டாரா அந்த பாடலே? நிறைய இருக்கு. நிறைய இருக்கா நிறைய லிஸ்ட்? இருக்கு. ஆமா. ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம பண்ணிட்டு அதை நல்லா நமக்கு பிடிக்கும், அவங்க சைட்ல இருந்து அப்ப நீங்க சொல்லலையா சார் கரெக்டா இருக்கும் சார் வைக்கலாமா இல்ல, சார் இது அப்படின்னா? சார் வந்து இந்த நான் சொல்றது ப்ரீவியஸ் வேற ப்ராஜெக்டை சொல்கிறேன். வேற சார்ட்ட வந்து எனக்கு நான் உட்காந்தேன்னா அந்த டியூனை ஓகே பண்ணிட்டாரு. இதுக்கு வந்து நோ ஆப்ஷன், ஒரே ஒரு சாங்கு அது சொன்னாருன்னா, அந்த சுச்சுவேஷன் சொன்னாருன்னா அப்பயே போட்டு அப்பயே கொடுத்துருவேன். ஓகே, எனக்கு ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னன்னா இந்த டைரக்டர் விஷயத்தில் என்னென்னா இப்போ வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து இந்தியா மேலே வரி போட்டுருக்காங்க, டேக்ஸ் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீ எல்லா ஆமா. பேப்பரும் எல்லாம் பரபரப்பாக வந்துட்டு இருக்குது இப்போ கரண்ட்டில். அந்த விஷயத்த வந்துட்டு இப்போ இந்த படம் ஆரம்பிச்சது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தோம். அந்த விஷயத்தை எப்படி கரெக்டாக வந்துட்டு இப்போ சார் இந்தியாவில் ஒரு அமெரிக்கா வச்சு தான் சொல்லியிருக்காரு. அந்த இல்லை மால்கம்ங்கிறவன் அதை வந்துட்டு இந்தியா எல்லா நாடுக்கு மேலேயும் வரி போடுவான். இப்போ லைவாக அதே மாதிரி இந்த டால்காம் அந்த ஆமா, பஹல்காமா அது அங்கே வந்து சண்டை வந்து சிந்தூர் அந்த விஷயத்தையெல்லாம் படத்தில் வச்சிருந்தாரு. முன்னாடியே வச்சிட்டாரு. அதெல்லாம் எப்படி வச்சாரு எப்படி என்ன அப்பவே யூகிச்சிட்டீங்களா நீங்க? எனக்கு வந்து உண்மை இல்லை. இப்போ பாருங்க இன்னைக்கு பரபரப்பா இருங்க, அமெரிக்கா ஜனாதிபதி இது வந்துட்டு இந்தியா மேல வரி போட்டிருக்காரு. அந்த விஷயத்த படத்துல சொல்லியிருக்காரு. அதான் சிலரும் நானே அந்த முதல்ல என்னடா டைரக்டர் சும்மா சொல்றீங்க, என் வீட்டிலேயே சொல்லுவாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் இருந்ததே இல்லை, நான் விஎஃப்எக்ஸ்லேருந்து நேரடியாக வந்தேன். அப்போ வந்து பார்த்தா சார் நம்மளாம் ஒரு அசம்பிளர் தான் நானே சொல்லிப்பேன், சார் டைரக்டர்னு போட்டுக்கலாம்ட்டு. ஆனால் அந்த போஸ்டிங் பாருங்களேன், நீங்கள் கிரியேட்டர்னு ஒன்று வரீங்க. அப்போ வரும்போது நீங்கள் உட்காந்து சில இதில் நீங்கள் திங்க் பண்ணும்போது உங்களுக்கு வேற மாதிரி ஒரு விஷன்ஸ் வருது. நீங்கள் பண்ணும்போது தனியாக மெடிடேட் பண்ணி அதுக்கு டைம் ஸ்பேஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நம்ம ஏன்னா நான் கதை எழுதும் போது ட்ரம்ப் அப்போ வந்து கிடையாது. அவரை வந்து என்னன்னாக்கா 2500 கோடி ரூபாய் டெஃபமேஷன் போட்டிருந்தாங்க. அவர் மேலே வந்து கோர்ட்டு, அமெரிக்கன் கோர்ட் வந்து போட்டு நீ கெட்டு இல்லாட்டி உள்ளதுக்கு வச்சிருவேன். நாங்கள் இவர் அங்கே பார்லிமெண்டோட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி அப்போ ட்ரம்ப் வரது ஐடியாவே இல்லை. நான் மெயினாக யூரோப்பியன் யூனியன் தான் வச்சுருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படத்தில் இன்னொன்று என்னன்னாக்கா இஸ்ரேல் பற்றியும் சொல்லியிருப்பேன். இஸ்ரேலும் இந்தியாவுக்கும் பயங்கர ரிலேஷன்ஷிப்புங்கிறது சொல்லியிருப்பேன். ஸோ ஃப்யூச்சரில் வந்து அமெரிக்கா, ரஷ்யா இவங்கெல்லாம் சூப்பர் பவர் அந்தஸ்தை இழந்துருவாங்க. இஸ்ரேலும் இந்தியாவும் வந்து சேர்ந்தாங்கனாக்கா இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு சூப்பர் பவர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிந்தூர் ஆப்ரேஷன்லாம் இதை விட பெருசு தான் ஈரான்லையும் அங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு கண்ட்ரியை உள்ள விட்டா அது வேற மாதிரி ஆகும். ஆனால் இந்தியாவில் வந்து செம்ம ஸ்ட்ராங்கு. நம்ம கான்ஸ்டியூஷனும் சரி, இந்தியன் ஆர்மியும் சரி. ஈவன் ட்ரம்ப் வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க, டே நான் தாண்டா இந்தியாவுக்கும் இவனுக்கும், அதெல்லாம் உண்மை கிடையாது என்ன கேட்டாக்கா. ஏன்னா இங்கே நம்ம இந்தியன் ஆர்மி அவ்வளோ ஸ்ட்ராங். பார்த்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் குவாண்டம் டெக்னாலஜி, சைஃபர் டிராஃப்ட்ஸ், இது எல்லாமே இந்தியாவில் இன்றைக்கும் சைலண்டாக நம்ம ஆப்ரேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்ம இந்தியன் ஆர்மி பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு சூப்பர் பேஸ். இன்னைக்கு சைனாவில் எந்த அளவுக்கு இருக்கோ அதெல்லாம் வெளியில் சொல்லிக்கிறானுங்க, அமெரிக்கன்ஸ் சொல்லிக்கிறாங்க. நம்ம வந்து என்னன்னாக்கா சொந்த இதை நம்ம பாடுறது கிடையாது. ஆனால் இந்தியாட்ட எல்லாமே இருக்குது, அந்த டிஜிட்டல் குவாண்டம் டெக்னாலஜி எல்லாமே இருக்குது இந்தியன் ஆர்மியில். அதனால தான் எல்லாம் வந்து ட்ரோன் இதெல்லாம் அவன் ஏரியாலே காலி பண்றானுங்க நம்ம பசங்க. புரியுது உங்களுக்கு? எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா இப்போ நடக்கிற விஷயத்த வந்துட்டு அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியே திங்க் பண்ணியிருக்காரு. சிந்தூர் வார் ஆகட்டும், இப்போ அமெரிக்கா டாக்ஸ் போடுறது, இதெல்லாமே நம்ம படத்துல ரெட் ஃப்ளவர்ல இருக்குது. அது எனக்கு ரொம்ப கோயின்சிடென்ட் கரெக்டாக அமைஞ்சுது. ஆனால் இது கதை வந்து 2047 நடக்கிற மாதிரியான கதை. அவர் யோசிக்கிறது எல்லாமே கரெக்டாக இப்போ வந்துட்டு இருக்குதுங்கும் போது எனக்கு ரொம்ப இருந்துச்சு, ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அதான் சொல்ல வந்தேன். சூப்பர் சார். அண்ட் அதே மாதிரி ரப்பர் வந்ததுனால இந்த கேள்வி கண்டிப்பா நான் கேட்டாகணும் ஆடியன்ஸ்க்காக. உங்க வாழ்க்கையில இந்த ஒரு விஷயத்த மட்டும் அழிச்சிடலாம்னா என்ன ஒரு விஷயம் சார்? நிறைய இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் அழிக்க வேண்டிய விஷயங்கள். வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மைண்டில் ரொம்ப டிஸ்டன்ஸாகவே இருக்குது. அந்த விஷயத்தை என்னால் அழிக்கவே முடியல. பட் நான் அதை அழிக்க ட்ரை பண்ணுறேன், ஏன்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது.
அதைத்தான் அழிக்கணும். அந்த அந்த ஞாபகம் என்னையா அவங்க அப்பா அம்மா விட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு எனக்கு. அதை மட்டும் அழிச்சிடலாம். ஆமாம். ஓகே, நம்ம டீ பார்ட்டி வந்து முடிந்து விட்டது. சூப்பர். அண்ட் என்ன ஒரு கஷ்டம் எனக்குன்னா, உங்களுக்காக பனிஷ்மெண்ட் ஜூஸ்லாம் வச்சிருந்தேன். யாருமே பனிஷ்மெண்ட் ஜூஸ் பக்கமே வரல. எல்லாம் சூப்பராக வந்து பதில் சொல்லிட்டீங்க. பட் அடுத்த செக்மெண்ட்ல நீங்க சொல்லனா கண்டிப்பா இந்த பனிஷ்மெண்ட் ஜூஸ் தான் கேரி ஆகும். இது என்ன ஜூஸ் இது? அது வந்து ஒரு மோசமான பாவக்காய் ஜூஸ். நொரத்தள்ளி இருக்கிற பாவக்காய் ஜூஸ். பாவக்காய் ஜூஸ் நல்லதுதான், பட் இது கொஞ்சம் நொரத்தள்ளி இருக்கும், அதனால கொஞ்சம் மோசமான ஜூஸ். ஓகேவா? சோ அடுத்த செக்மெண்ட்க்கு ரெடியா இருக்கீங்களா? இப்ப வந்து நாங்க டீ கொடுத்து உங்களை வந்து வெல்கம் பண்ணியாச்சு. அப்ப அடுத்து நாங்க என்ன கொடுப்போம்? விஷத்தை கொடுக்க போறீங்களா? என்னது விஷமா? ஸ்நாக்ஸா? விஷம்லாம் கிடையாது. நோ நோ நோ. டீ ஸ்நாக்ஸ்லாம் இல்ல சார். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பணம் கொடுப்பீங்களா? அது நீங்க ப்ரொடியூசர், நீங்க தான் எங்களுக்கு கொடுக்கணும். பட் ஆக்சுவலா என்னன்னா சாப்பாடு வந்து இப்ப கொடுக்க போறோம். ஓகேவா? ரெடியா இருக்கீங்களா? பயங்கர பசியில, எனக்கும் பசிதான். சோ நான் வந்து கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன். நீங்க உங்களோட ஃபேவரட்ஸ் வந்து சொல்லணும். இதுவா அதுவான்னு நான் கேட்பேன். ஏதாச்சும் ஒண்ணுதான் நீங்க சூஸ் பண்ணணும். ரெடியா? இதுவா அதுவாக்கு சார் சொல்லுங்க. சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியா? மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. ஓகே. இட்லிக்கு மீன் குழம்பா இல்ல கறி குழம்பா? கறி குழம்பு. கறி குழம்பு. கறி குழம்பு. கறி குழம்பு. இடியாப்பம்க்கு தேங்காய் பாலா இல்ல ஆட்டுக்கால் பாயாவா? தேங்காய் பால். ஆட்டுக்கால் பாயாவா? நல்லா இருக்கே. சரி சேஞ்சு பார்த்து திட்ட போறாங்க. ஏன்னா ஒரே நான்வெஜ்ஜா சாப்பிட்டு இருக்கிறாங்க, அதனால தேங்காய் பால். எனக்கு தேங்காய் பால் பிடிக்கும். ஓகே, நீங்க சொல்லுங்க. ஆட்டுக்கால் பாயா தான். நீங்க சொல்லுங்க. தேங்காய் பால். தேங்காய் பாலா? இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் அந்த மாதிரி. ஓகே. தயிர் சாதமா தக்காளி சாதமா? தயிர் சாதம். தயிர் சாதம். ரெண்டும் கிடையாது, வேற வழியே இல்ல. அதுதான் இருக்கிற என்ன சாப்பிடுங்க? தயிர் சாதம். தயிர் சாதம். ஓகே. தக்காளி சாதம். தக்காளி. இவரெல்லாம் டிஃபரெண்டா தான் பதில் சொல்றாரு. பீட்சாவா பர்கரா? ரெண்டுமே எனக்கு பிடிக்காது. நீங்க 2047ல வந்து கதை எடுத்திருக்கீங்க. அப்பெல்லாம் வந்து பீட்சா பர்கர் தான் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் வந்துட்டு இப்ப ரைஸ் வச்சு சாப்பிடுவோம், சப்பாத்தி மாதிரி சாப்பிடுவோம். பீட்சா பர்கர் நான் சாப்பிட மாட்டேங்க உண்மையிலுமே. அப்படியா? ஓகே. வேற வழியே இல்ல சார், உங்களுக்கு வந்து கட்டாயம் இது ரெண்டு தான் இருக்கு. பர்கர் கஷ்டப்பட்டு சாப்பிடுவேன். ஓகே. பீட்சா. 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 ஓகே. நூடுல்ஸா ஃப்ரைட் ரைஸா? இதே மாதிரி ரெண்டும் பிடிக்காது. சரி, நூடுல்ஸ். நூடுல்ஸ். ஓகே. ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். ஃப்ரைட் ரைஸ். ஓகே. பூரியா பொங்கலா? பொங்கல். பொங்கல். பொங்கல் தான். நல்ல ஒரு மெடிசன்ல தூங்குறதுக்கு. ஆமா. சூப்பர். சிக்கன் 65யா பிரெட் ஆம்லெட்டா? பிரெட் ஆம்லெட். சிக்கன் 65. சிக்கன் 65. சிக்கன் 65. ஓகே. மிளகா பஜ்ஜியா முட்டை போண்டாவா? முட்டை போண்டா. ஓகே. மிளகா பஜ்ஜி. முட்டை போண்டா. முட்டை போண்டா. ஓகே. நண்டு ரசமா தக்காளி ரசமா? நண்டு ரசம். நண்டு ரசம். நண்டு ரசம். தக்காளி ரசம். மசாலா வடையா மெது வடையா? மசாலா வடை. மெது வடைமா? மெது வடை. ஆப்பிள் ஜூஸா ஆரஞ்சு ஜூஸா? ஆரஞ்சு ஜூஸ். ஆப்பிள் ஜூஸ். ஆரஞ்சு. ஃபைனலா இட்லியா தோசையா? தோசை. இட்லி. தோசை. சாப்பாடு செக்மெண்ட்டும் முடிஞ்சிடுச்சு. தேங்க்யூ. இப்போ அடுத்ததா வந்து இன்னொரு சூப்பரான செக்மெண்ட். இந்த செக்மெண்ட் பேரு எக்ஸ்பிரஸோ. இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து எப்படி ஃபாஸ்டா போகுமோ, நான் கேட்குற கேள்விகளுக்கும் நீங்க ஃபாஸ்டா பதில் சொல்லணும். ஃபில் இன் த பிளாங்க்ஸ். தமிழ்ல தான் பதில் சொல்லணும். ஆங்கில வார்த்தை வந்தா நீங்க வந்து ஜூஸ் குடிக்கணும். எந்த சினிமா டைலாகும் சொல்லக்கூடாது. ஓகே. சரியா? அதுதான் உங்களோட டாஸ்க். நான் ஒரு தொழிலாளி. சூப்பர். நான் ஒரு இயக்குனர். நான் ஒரு இசையமைப்பாளர். ஓகே, சூப்பர். என் வழி பெங்களூர் வழி. இங்கிலீஷ் சார். பெங்களூர் தமிழ்ல பெங்களூரு. பெங்களூர் வழி. ஓகே. என் வழி கடவுள் வழி. யோசிச்சுட்டாரு அதுக்குள்ள டக்குன்னு. அதனால அவரோட பேச வச்சேன். ஓகே. என் வழி இசை வழி. இசை வழி. ஓகே. ஐ லவ் தமிழ். இந்தியா. இந்தியா. ஓகே. ஐ லவ் நம் நாடு. ஓகே. ஐ லவ் மியூசிக். இசை. மியூசிக்னார்ல இசை. சரி, அவருக்கும் ஒரு வார்னிங். இசை. ஓகே. ஐ ஹேட் ஸ்டமக். வயிறு. ஐ ஹேட் வயிறா? இது இந்த மாதிரி ஒரு பதில யாரும் சொன்னதே இல்ல. தொப்பை. ஓகே. ஐ ஹேட் தொப்பை. ஓகே. ஐ ஹேட் இயலாமை. ஓகே. ஐ ஹேட் கோபம். என் வாழ்க்கையில் சினிமா ஒரு முக்கியமான ஒரு அம்சம். ஓகே. என் வாழ்க்கையில் சினிமா நட்சத்திரம். ஆஹா. தொடக்க சினிமா. சூப்பர். நான் அடிக்கடி சினிமா படம் பார்ப்பேன். நான் அடிக்கடி சந்தோஷமா இருப்பேன். நேர்மறையா இருப்பேன். ஓகே. எனக்கு கோபம் வந்தா ரொம்ப மோசமா இருப்பேன்.
எனக்கே என்ன பிடிக்காது. ஓ, அந்த லெவல் கோவம் வரும். ஆமாம் ஆமாம். எனக்கு கோவம் வந்தா என் மனைவிட்ட திட்டு வாங்குவேன். நீங்க தான் திட்டு வாங்குவீங்க கோவம் வந்தாலும். ஓகே, எனக்கு கோவம் வந்தா அமைதியாக இருப்பேன். ஓகே, நான் ஜாலியா இருந்தா அமைதியாக இருப்பேன். ஓ, நான் ஜாலியா இருந்தா பகிர்ந்து கொள்வேன். ஓகே, ஜாலியா இருந்தா கொண்டாடுவேன். கொண்டாடுவீங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா சினிமா சினிமா. சூப்பர். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் மனித நேயம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இசை. இசை. ஓகே. என் காதல் என்னுடைய குடும்பம். என் காதல் என் மனைவி. ஓகே. என் காதல் என் மனைவி. மனைவி. ஓகே. நான் கேட்டது நீங்க என்ன கேட்டீங்க? இறைவனிடம் ரெட் ஃப்ளவர் நல்லா ஓடணும்னு கேட்டேன். ஓகே, கொடுத்துருக்காரு. நான் கேட்டது கடவுள் கொடுத்துட்டார். நான் கேட்டது நல்ல இசையமைப்பாளராகிறது. எனக்கு கிடைத்தது இந்த பிறவியில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மனிதனா நோய் நொடி இல்லாமல் கூண் கூடு செவிடு இல்லாமல் படைச்சிருக்கேன். அந்த அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிடைச்சது. சூப்பர். எனக்கு கிடைத்தது என்னுடைய இருதயத்தில் என்ன இருந்ததோ அது கிடைத்தது. ஓகே. என் அன்பு மகள். அன்பு அன்பு மகள். மகள். ஆஹா, சூப்பர். அடிக்கடி சொல்ற வார்த்தை நம்மள நம்ம நம்பணும். தன்னம்பிக்கை நமக்கு வேணும். அதான் நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தை. ஆமாம் ஆமாம். எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், நம்மள நம்ம நம்பணும். அப்போதான் மற்றவன் நம்புவான். நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்க, மற்றவன் எப்படி நம்புவான்? ஓகே. அடிக்கடி சொல்ற வார்த்தை அன்பு. ஓகே, நைஸ். அடிக்கடி சொல்ற வார்த்தை அன்பு. அடிக்கடி சொல்ற பொய். பொய்யா? கண்டிப்பா சொல்லுவோம்ல ஏதாச்சும் ஒரு பொய். இல்லையா, அது கண்டிப்பாக டெய்லி லைஃப்பில் ஒரு ரொட்டீன் இருந்துகிட்டே இருக்குது. எப்படியாச்சும் ஒன்று வந்துகிட்டே இருக்குது, செஞ்சுட்டே இருக்குது. நம்ம வந்துட்டு நான் கார் ட்ரைவ் பண்ணுறப்போ செய்கிறப்போ அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஒரு திடீர்னு ரோட்டை கிராஸ் பண்ணி போகிறோம், நான் பார்க்கலையும் பார்த்துட்டு கூட போலீஸ் பிடிச்சானா பார்க்கலையும் சொல்லுவோம். சின்ன சின்ன விஷயங்கள் போய் சொல்லிகிட்டே இருப்போம். நிறைய அது லைஃப்பில் ஒன்று அமைஞ்சிருச்சு. ஓகே. அது முடியல. அடிக்கடி சொல்ற போய். நான் டயட்ல இருக்கேன். இதுதான் சரியான பதில். சூப்பர். அடிக்கடி சொல்ற போய். அடிக்கடி சொல்ற போய் வந்து தொப்பையை குறைச்சிடலான்னு. கிட்டத்தட்ட அதேதான். ஆஹா, இந்த செக்மெண்ட்டும் அற்புதமாக முடிஞ்சிடுச்சு. பாவக்காய் ஜூஸ்ல இருந்து வந்து தப்பிச்சிட்டீங்க. இப்போ நான் வந்து ஆங்கரா இல்லாமல் ஆடியன்ஸாக கேட்குறேன், ரெட் ஃப்ளவர் படம் நான் ஏன் தேட்டர் போய் பார்க்கணும், தேட்டர் போய் பார்த்தா எனக்கு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு சொல்லுங்கள். தேட்டர் வந்துட்டு ஏன் போய் பார்க்கணும்னா, இது வந்துட்டு எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் படம் பண்ணுறாங்க. எல்லா டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு புது முயற்சி, புது ஒரு அட்மாஸ்பியரில் படம் பண்ணியிருக்கிறோம். நம்ம கதை வந்துட்டு ரொட்டீனாக ரெகுலராக வர மாதிரி இல்லை, வேற ஒரு கதைக்களத்தை பண்ணியிருக்கிறோம். இந்த படத்தை பார்த்து மக்கள் வரவேற்பு கொடுத்தா தான் டைரக்டருக்கு இவரு கிடையாது, மற்ற எல்லா டைரக்டருமே புது புது விஷயத்தை கொண்டு வருவாங்க. ஒரே ரொட்டீனாகவே இல்லாமல் ஆடியன்ஸ் வந்துட்டு புது விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும். புது விஷயம் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும்டா, நல்ல விஷயத்துக்கு பண்ண முடியணும். அது சின்ன ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல படம் அப்படிங்கிறப்ப அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். அதனால இந்த ரெட் ஃப்ளவர் வந்துட்டு கண்டிப்பாக புது விஷயம், மக்களுக்கு பிடிக்கும். அதனால படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. சூப்பர், ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். ரெகுலராக சினிமா பண்ணுறவங்க வந்து இந்த படத்தை பண்ண மாட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் பார்த்துருக்கவே மாட்டாங்க. இது வெறும் வாயின் வார்த்தை கிடையாது. ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருமே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, பழகினது, ஏற்கனவே அனுபவம் உள்ளது, பார்த்தது, இதை தான் என்கிட்ட தயாரிப்பாளர்கள் கேட்டாங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஒரு புது இயக்குனருக்கு சான்ஸே கிடையாது, சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 நாள் முன்னாடி கூலியுடைய இது நடந்தது, ஆடியோ லான்ச் நடந்தது. அதில் வந்து எல்லாருமே சொன்னது தான், நாகார்ஜுனா எப்படி வில்லனை நடித்தார், அமீர்கான் எப்படி இங்கே வந்தார், இது நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது பாருங்களேன். ஆனால் அந்த ப்ரொடக்ஷன் பேனர் அந்த மாதிரி ஒரு ஜெயண்ட் பாருங்களேன். அந்த மாதிரி இதில் இந்த ப்ரொடக்ஷன் வந்து விக்னேஷ் சாரும் மாணிக்கமும் 2 பயங்கரமான ஒரு சைலண்ட் பில்லர்ஸ். அவங்க நினச்சதுனாலதெல்லாம் இது எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷுவலைசேஷன் பவர். அது ஒரு டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவர் ஒரு கிராமத்துலேருந்து வந்தவர். நான் இவர் சொன்ன சிம்பனி வரைக்கும் இப்போ ஒர்க் வாங்கிக்கிறார். இதே மாதிரி கேமராமேன் வந்து ஒரு நாளைக்கு 300 ஷாட் எடுப்பார். ஓகே. தமிழ் துறையில் நான் வந்து எத்தனை பேர் அந்த மாதிரி எடுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. ஆனால் 300 to 350 ஷாட்ஸ் இங்கே எடுத்து கொடுப்பாரு. அவருக்கு எந்த ஹேபிட்ஸும் கிடையாது, பிரேக்ஸ் போக மாட்டோம், ஸ்பாட்டில் தான் எல்லாமே வரும். லெஃப்ட் ரைட்க்கு வந்து பார்ப்போம். ஏன்னா அவ்வளோக்குள்ள அங்கே சீக்வன்ஸ் இருந்தது, கிட்டத்தட்ட 179 சீன்ஸ் நாங்கள் பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பிரம்மாண்டமாக எடுக்க வேண்டியது. இதை வந்து ஒரு 5 வருஷம் எடுக்க வேண்டிய படம். இது வந்து நான் வந்து ஒரு விஎஃப்எக்ஸ் அனுபவம் எனக்கு இல்லைன்னா
வெறும் இயக்குனரா மட்டும் இருந்த நான் எழுதிட்டேன், நான் ஒன்று நினைச்சேன், எப்பா விஎஃப்எக்ஸ் டைரக்டர் நீ திங்க் பண்ணுப்பா, இதை எப்படி பண்றது, ஸ்டண்ட் மாஸ்டர் நீ இதை எப்படி ஸ்டண்ட் பண்ண நீ திங்க் பண்ணுப்பா, ப்ரொடக்ஷன் மேனேஜர் நீ போட்டுக்கூடிய பட்ஜெட், இப்படி சொன்னேன்னு வைங்களேன், இந்த படம் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு 5 வருஷம் குறைஞ்சது ஆகுமா. இது வந்து உண்மை. ஏன்னா ஆடியன்ஸ் முன்னுக்கு எதுவுமே நம்ம மிகைப்படுத்தி நீங்க பேசவே முடியாது. அடுத்த செகண்டே நம்ம வந்து அதுல வந்துடுறோம் அந்த ட்ராக்ல. ஆனா பாத்தீங்கன்னா நாங்க எல்லாமே அட்ரஸ் இல்லாத ஆட்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இதுல அவ்வளோ வந்து சேர்ந்து ஒர்க் பண்ணி, டீம் ஒர்க் தான். இதுல ஒருத்தர் வந்து இதோட கிரெடிட் எடுத்துட்டே போக முடியாது. இந்த ப்ராஜெக்ட்ல ஃபுல் டீம், அட்மாஸ் வரைக்கும் இருக்கிற சீஃப் டெக்னீஷியன்ஸ் 7 பேர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரான்ஸ் டிஐ கலரிஸ்ட் டிஎஸ்ஆர்ல உட்காந்துட்டு இருக்காரு, ஏதோ கலர் என்ஹான்ஸ்மெண்ட். அப்போ பாத்தீங்கன்னா இதுல ஒருமனப்பட்டிருக்கும், புது ஒரு டீம் ஒருமனப்பட்டிருக்கும். தமிழக மக்கள் வந்து அப்படி என்னதான் பண்ணியிருக்காங்கிறதுக்கு இதுக்கு ஒரு நாங்கள் ஒரு மாஃபியா சண்டையோ ஒரு ஜாதி கலவரமோ இல்லாட்டி ஒரு காதல் படமோ எடுக்கல. நம்ம தேசத்தை பத்தி எடுத்திருக்கேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா 14th வந்து ரித்திக் ரோஷனுடைய உலகமே எதிர்பார்க்கிற வார் 2 படம் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துக்கும் நம்ம படத்துலயும் வார் இருக்கு. அந்த படத்துல என்னக்கா டூயல் ரோல், 2 மெகா ஹீரோஸ் நடிக்காங்க. ஒன்னு ரித்திக் சார் நடிக்கிறாரு, இன்னொன்னு ஜூனியர் என்டிஆர் சார் நடிக்காங்க. நம்ம படத்துல பாத்தீங்கன்னாக்கா இங்க கிரேட் ஸ்டார் நம்ம விக்னேஷ் சார் நடிக்கிறாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஹீரோவா நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க. அதுதான் இந்த ப்ராஜெக்டோட படத்துல வந்து ஒரு ஹைலைட் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் அவர் இருக்கிறாரு. அவரை வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இன்னும் மறக்கல. நம்ம நாட்டுக்காக மகாத்மா காந்திக்கு ஈக்குவலாக வந்து நம்ம இந்தியா பீப்புள் லைக் பண்ணுறாங்க, அவ்வளோ தூரம் லைக் பண்ணுறாங்க. சுபாஷ் சந்திர போஸை இந்த படத்தில் ரொம்ப அவருடைய ஆக்டிவிட்டீஸு, அவருடைய மூமெண்ட்ஸ் எல்லாம் அந்த படத்தில் நிறைய இருக்குது. அவர் நாட்டுக்காக எப்படி சண்டை போட்டார், என்ன பண்ணார் அப்படிங்கிற விஷயத்த இந்த ரெட் ஃப்ளவரில் சொல்லியிருக்கிறோம். அதனால இந்த படத்தை இன்னும் பார்க்கலாம், சுபாஷ் சந்திர போஸ்க்காக பார்க்கலாம். சூப்பர். அண்ட் மியூசிக் டைரக்டர் நீங்கள் சொல்லுங்கள், ஏன் இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்க்கணும்? இந்த படம் வந்து ஒரு பெரிய நாட்டுப்பற்று உள்ள படம். ஸோ நல்லா அழகாக சாங்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ இருக்க இளைஞர்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி சாங்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர், வெரி நைஸ். அதே மாதிரி நம்ம ஷோக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வந்து அழகாக சைன் பண்ணி கொடுப்பாங்க. 3 சூப்பரான செலிபிரிட்டிஸ் வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட இருந்து சைன் வாங்கலைன்னா எப்படி சைன் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். இந்த கப் உங்களோட சைன்காக அவளா காத்துட்ருக்கு. ஸோ 3 பேரும் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக, ரொம்ப யதார்த்தமாக நிறைய விஷயங்கள் ரெட் ஃப்ளவர் படத்தை பற்றி சொன்னீங்க. அண்ட் ரெட் ஃப்ளவர் மூவி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும். ஜெயா டிவி சார்பாக பெரிய பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி நிகழ்ச்சிக்கு வந்ததுக்காக. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. ஆஹா, இன்னைக்கு நம்ம சாய் வித் செலிபிரிட்டி வித் ரெட் ஃப்ளவர் மூவி டீம் மெம்பர்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. க்யூட்டாக அழகாக நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னாங்க. நிச்சயமாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங் என்டர்டெய்னிங் எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then is bye from பவித்ரா.